நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாய்டு ஏசி அவுடோர் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா பிசிபி அவுடோர் யூனிட் பிசிபி பார்த்தீங்கன்னாக்கா 440 வந்து எல்லாம் வெடிச்சிருச்சு. பாருங்கள் கெப்பாசிட்டி எப்படி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். கெப்பாசிட்டி அப்படியே பஸ்ட் ஆகிடுச்சு. 440 இந்த மாதிரி வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வெடிச்சிரும் கெப்பாசிட்ரு. இப்போ வாங்க அந்த கெப்பாசிட்ரு எல்லாமே மாற்றிட்டு வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து சரி பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மாற்றிட்டு வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அங்கே இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா டெம்பரேச்சர் வந்து நமக்கு இது கூட தேவைப்படும். இந்த கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கலட்டுறதுக்கு. அதனால் வந்து மேலே வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபில் லேயர் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து கழட்டிட்டு நம்ம வந்து புது கெப்பாசிட்டர் போட்டு மாட்டிட்டு வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கெப்பாசிட்டி வெடிச்சனால எது வேணாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கலாம். இப்போ ஒன்று ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு கெப்பாசிட்டர் கழட்டிட்டோம். இப்போ இன்னொரு கெப்பாசிட்டரையும் கழட்டணும். இது பார்த்திங்கனாக்கா எப்படி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். 450 வோல்ட்டு பார்த்திங்கனாக்கா 680 MFT இது. ஆமாம், அது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு கெப்பாசிட்டியும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் ஆகி இந்த மாதிரி 440 மாதிரி ஹை வோல்டேஜ் வந்து அந்த மாதிரி தான் வெடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஹை வோல்டேஜ் செக்ஷன். இது வெடிச்சிச்சுனாலே உங்களுக்கு ஐபிஎம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இது ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணணும். ஆசிட் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வெளியில் வந்துச்சு, போர்டு ஃபுல்லாக பட்டுருச்சு ஆசிட்டு. 2 கெப்பாசிட்டியும் கழட்டியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வேறு கெப்பாசிட்டி வந்து போடுறோம் புதுசு. ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கணும். ப்ளஸ் மைனஸ் வந்து மாற்றி போடக்கூடாது. இதான் மைனஸ் பாருங்கள், அந்த கெப்பாசிட்டிலே மைனஸ் கோட் இருக்குது பாருங்கள். அதில் வச்சு தான் மாற்றணும். எப்போவுமே டிசி கெப்பாசிட்டருக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்து மாட்டணும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி கெப்பாசிட்டருக்கு நம்ம தேவையில்லை, எப்படி வேணாலும் பொலாரிட்டி போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் மைனஸ் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக போடணும். உங்களுக்கு கரெக்டாக போட்டு பற்ற வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து இன்னொரு போர்டிலேருந்து கழட்டி தான் அந்த கெப்பாசிட்டர் போடுறேன். போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் புது கெப்பாசிட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்தோட்டி நம்ம புது கெப்பாசிட்டர் வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த போர்டை வந்து நம்ம வந்து என்னென்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு போர்டிலேருந்து கழட்டி இந்த கெப்பாசிட்டர் போட்டு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம புதுசு போட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, நல்லா சால்டரிங் பண்ணி நல்லா லெட்டு வந்து நல்லா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் நல்லா லெட்டு நல்லா பிடிச்சிருக்கணும். நல்லா சால்டரிங் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாகவே ஹை வோல்டேஜ் செக்ஷன்னால ஃப்ளக்சுவேஷனே இருக்கக்கூடாது. இது நல்லா சால்டரிங் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்து வேறு எதுவும் ஷார்ட் இருக்கான்னு பார்க்குறோம்ப்பா. டயோடுமே ஷார்ட் காட்டுது பாருங்கள். டயோடுமே வந்து ஷார்ட் காட்டுது. இந்த பஸ்ஸர் சவுண்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் பாருங்கள். டயோடை வந்து கழட்டிடுவோம். இப்போ
வந்து கழட்டிட்டுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஏன்னா வந்து ஐஜிபிடியும் ஷார்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டயோடை கழட்டி நம்ம வந்து தனியாக வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா போர்டில் வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு சிலது வந்து வேறு எதுவும் ஷார்ட் இருந்தாலும் நம்ம பார்க்குற வந்து காம்பவுண்ட் வந்து ஷார்ட் காட்டுற மாதிரியே இருக்கும். அதனால் கழட்டி செக் பண்ணுறது கிளியராக இருக்கும். பார்த்திங்கன்னா இது டயோடு வந்து ஷார்ட் தான் காட்டுது, ஷார்ட் ஆயிடுச்சு. இந்த இதுவுமே ஓகே, டயோடு வந்து போச்சு இதில். இப்போ ஐஜிபிடியும் செக் பண்ணிடுவோம். ஐஜிபிடியும் ஷார்ட்டு தான் காட்டுது. ஐஜிபிடி ஷார்ட்டு, ஐஜிபிடி நம்ம கழட்டணும். ஃபுல் ஷார்ட் இது. நல்லா ஐஜிபிடியும் கழட்டிடுவோம். இப்போ ஏன்னா ஹை வோல்டேஜ்னால உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் எல்லாமே ஷார்ட் ஆயிருச்சு. அது வந்து ஐபிஎம் வந்து செக் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு வெடிச்சிருக்கனால ஐபிஎம் நல்லா இருக்கானாங்கிறத செக் பண்ணணும் நம்ம. பாருங்க, ஐஜிபிடி ஷார்ட்டு தான் காட்டுது. ஃபுல் ஷார்ட்டு. அதனால் ஐஜிபிடி, டயோடு, கெப்பாசிட்டரு எல்லாமே நம்ம மாற்றணும். ஐபிஎம் நம்ம வந்து செக் பண்ணோம். இப்போ வந்து ஐபிஎம் வந்து நம்ம செக் பண்ணோம். நல்லா இருக்குது பாருங்கள். கெப்பாசிட்டரு 2 கெப்பாசிட்டருமே புதுசு போட்டாச்சு பாருங்கள். ஐஜிபிடி பழசு, டயோடு பழசு, இது எல்லாமே வந்து புதுசு மாட்டியாச்சு. 2 கெப்பாசிட்டரு, டயோடு, ஐஜிபிடி புதுசு மாட்டியாச்சு. ஐபிஎம் வந்து செக் பண்ணிட்டோம். ஐபிஎம் வந்து நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஹீட்சிங் பேஸ்ட் வந்து நல்லா வச்சு அப்ளை பண்ணிக்குவோம். ஏன்னா எப்போதுமே இந்த காம்பவுண்டு மாற்றும் போது நம்ம ஹீட்சிங் பேஸ்ட் வந்து கம்பல்சரி வைக்கணும். ஏன்னா ஹீட்சிங் பேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போதான் ஹீட்டு வந்து உங்களுக்கு வந்து குறையும், நல்லா ஹீட்டு உங்களுக்கு. அதனால் வந்து ஹீட்சிங் பேஸ்ட்டை வந்து நல்லா வச்சுருங்க. டயோடு ஐஜிபிடிக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து அதில் வந்து ஏற்கனவே வந்து ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட்டு மெட்டல் ஷீட்டில் வச்சு டைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதை கிரவுண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதனால் அதுவே உங்களுக்கு வந்து ஹீட்சிங் பின்னில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். மற்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம்லேயே வச்சுருங்க. ஐபிஎம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே ஹீட்சிங் பேஸ்ட்டே இல்லை. அதனால் நல்லா வச்சுருங்க. ஐபிஎம்மில் எவ்வளோ வெடித்தோம் ஐபிஎம் போகல, இதில் நல்லா இருக்குது. சில இதில் வந்து ஐபிஎம் வந்து போயிடும். பெரும்பாலும் வந்து ஐஜிபிடி டயோடு போனாலே வந்து ஐபிஎம் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில இதில் வந்து போகாது. ஓகே, நல்லா ஹீட்சிங் பேஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஹீட்சிங் வந்து வச்சு கரெக்டாக அந்த ஸ்க்ரூ பண்ணணும். இந்த ஸ்க்ரூ பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கையில் ஏற்றிட்டு 2 த்ரெட்டு ஏறுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணணும். இப்போ வந்து கம்ப்ரஸர் வச்சு நம்ம வந்து போட்டு ஆன் பண்ணி பார்த்துக்குவோம். பவர் சப்ளை ஐசி, இதில் இந்த பவர் ஐசியும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வெடிச்சிருச்சு டயோடு. இப்போ வந்து நம்ம வந்து அதையும் நம்ம மாற்றிட்டோம். அதான் உங்களுக்கு சத்தம் கேட்டது வெடித்தது. எல்லாம் ஆன் பண்ணி அந்த பவர் ஐசியும் வெடிச்சிருச்சு. பவர் ஐசியும் ஷார்ட்டாக இருந்திருக்கு. பவர் ஐசி, அந்த ரெசிஸ்டன்ஸு எல்லாமே வந்து மாற்றியாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ நம்ம மாற்றிருக்கோம். இதில் ஸ்பேரு
ஏன்னா ஒவ்வொன்றும் கொடுத்து லோடு நம்ம கொடுத்து ஆன் பண்ணும்போது தான் வேறு எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு தெரியும். இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம். பெரும்பாலும் இதில் வந்து ஹீட் சிங் மாட்டாமல் யாரும் ஆன் பண்ணி பார்த்துறாதீங்க. ஹீட் சிங் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மாட்டி டைட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன் பண்ணணும். அதனால் வந்து ஹீட் சிங் போட்டு நல்லா ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதுவாகுது, கம்யூனிகேஷன் ஆகுது. ஹீட் சிங் வந்து போடாமல் யாரும் ஆன் பண்ண வேணாம். நான் ஒரு செகண்ட் இது டெஸ்டிங்காக தான் நான் போட்டிருக்கேன். டக்குன்னு நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், கம்யூனிகேஷன் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆகுது. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 230 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. கம்யூனிகேஷனு அந்த ஹீட் சிங் போடாமல் வந்து யாரும் ஆன் பண்ணிட வேணாம். நான் ஒரு செகண்டு டெஸ்டிங்காக நான் வந்து ஹீட் சிங் போடாமல் வச்சுருக்கேன். வேறு எதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கா என்னென்னு பார்க்குறதுக்காக. ஹீட் சிங் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணுங்கள். இந்த நியூட்ரல் பேஸு நியூட்ரலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் வருது. பாருங்கள், கம்யூனிகேஷன் ஆகிட்டு இருக்கு, வந்துருச்சு. கம்யூனிகேஷன் ஆகுது. இந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகுதுன்னு பார்க்கணும். வெயிட் பண்ணுவோம். கம்யூனிகேஷன் ஆகுது. கம்யூனிகேஷன் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து அவுட்டோர் போர்டு வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு செகண்டு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, போர்டு கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.